ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் எல்லா விஷயம் தெரிஞ்சுக்கணும் அவசியம் இல்லை. ஆனால் எல்லாருக்கும் ஏதாவது ஒரு விஷயம் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். அதன்படி இன்றைக்கி எனக்கு கிடைச்ச ஒரு இன்ஃபர்மேஷனை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். அவ்வளோதான். நல்ல விஷயங்கள் ரீச் ஆகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். ஆனால் கெட்ட விஷயம் ரொம்ப ஸ்பீடாக ரீச் ஆகிடும். அதனால தான் என்னவோ இந்த விஷயம் எனக்கு இவ்வளோ லேட்டாக ரீச் ஆகிருக்கு. பூண்டு. என்னடா அவன் வெங்காயத்தை காட்டி பூண்டுன்னு சொல்ல நினைக்க வேணாம். இது பூண்டு தான். ஆமாங்க, இது ஒரு பல் பூண்டு. நம்ம மார்க்கெட்டில் கிடைக்கிற ரெகுலராக பூண்டை விட 7 மடங்கு பவர்ஃபுல்னு சொல்கிறாங்க. ஹை ப்ரெஷர், ஹை கொலஸ்ட்ரால் இருக்கிறவங்க இந்த பூண்டை சாப்பிட்றது மூலமாக அது கண்ட்ரோலில் இருக்குன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி இதய சம்மந்தமான ப்ராப்ளம் இருக்கிறவங்க இந்த பூண்டை ரெகுலராக எடுக்கும் போது அது கண்ட்ரோலில் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ குழந்தை பெற்றுக்கிறவங்களுக்கு இந்த பூண்டை கொடுக்குறாங்க. இது கொடுக்குறனால அதிகமாக தாய்ப்பால் சுரக்கும்னு சொல்கிறாங்க. ஸோ நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்துது, உடம்பை பலப்படுத்துது, ஸோ மற்ற ஆக்டிவிட்டியை இம்ப்ரூவ் படுத்துது. ஸோ இவ்வளோ பவர்ஃபுல்லான இந்த விஷயம் உடம்புல எல்லா ஆக்டிவிட்டியும் இம்ப்ரூவ் பண்ணுது. ஸோ இவ்வளோ நடக்கும்போது என்னங்க அடுத்து என்னங்க, கணவன் மனைவிக்குள்ள இருக்க அந்யோன்யம் ஆசைகளை இம்ப்ரூவ் பண்ணுது. இதானங்க லைஃபுக்கு வேணும். இதில் இன்னொரு ப்ளஸ்ஸான விஷயம் என்னென்னா, இன்றைக்கி இருக்க சுச்சுவேஷனில் லேடிஸ்க்கு இருக்க பெரிய ப்ராப்ளம் என்னென்னா 30 இயர்ஸ் 40 இயர்ஸ் அந்த ரேஞ்சில் இந்த லேடிஸ் ஃபேஸ் பண்ணுற ப்ராப்ளம் இன்றைக்கி இருக்க சுச்சுவேஷனில் பிளட் கேன்சர். ஸோ அந்த பிளட் கேன்சர் வராமல் தடுக்கிறதுக்காகவும் வந்துச்சுன்னா அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காகவும் இந்த பூண்டு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு ரிசர்ச்லாம் சொல்கிறாங்க. ஸோ இந்த நல்ல விஷயத்த நீங்கள் 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். முடிஞ்ச வரைக்கும் இந்த பூண்டை பற்றி உங்களுக்கு வேறு ஏதாவது தெரியும்னா தயவுசெய்து கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். வாழ்க வளமுடன்.